ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்காக, இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த முதலாம் நாளிலே தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் காண்பித்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பெலவந்தரின் ஆரவாரம் தணியும். பெலவந்தரின் ஆரவாரம் தணியும். நமக்கு விரோதமாக நீங்கள் மேலே உள்ள 4வது வசனத்தை வாசித்தால், கொடூரமானவர்களினுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல ஏழைகளுக்கு விரோதமாக இருக்கிறது. எளியவர்களுக்கு விரோதமாக கொடூரமானவர்கள் எழும்பி அவர்கள் சீறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. அவர் அப்படி அடைக்கலமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் அந்நியரினுடைய மும்முரத்தை தணிய பண்ணுவார். பலவந்தரினுடைய ஆரவாரம் தணியும். இம்மாதத்திலே என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் மறுபடியும் பேசிக்கொண்டிருந்த வார்த்தை பலவந்தருடைய ஆரவாரம் தணியும். அப்படி என்றால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே வாசித்தால் யூ சைலன்ஸ் த அப்ரோர் ஆஃப் ஃபாரினர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியர்களுடைய அந்த அப்ரோர் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் அமளிகள், கோபங்கள், குழப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களை தணியும்படி செய்கிறார். அப்படி என்றால் அமைதிப்படுத்தி விடுகிறார். அது உக்கிரமாக எழும்பின காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படியே குளிர்ந்து போக செய்து அமைதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட பலவந்தர்கள் இருக்கிறார்கள். பணபலம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். கடன் கொடுத்தவர்கள் தங்களுக்கு அதிகாரம், பணபலம் இவற்றை துர்ப்பிரயாகம் செய்து எளியவனை அடக்கி கொண்டு ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பலவந்தரினுடைய ஆரவாரம் தணியும், அந்நியருடைய மும்முரத்தை தணிய பண்ணுவீர். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ரு நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். எத்தனை மனிதர்களை சத்ரு எழுப்பினாலும் தேவனோ நமக்கு துணையாக நின்று நம்மை காப்பாற்றுவார். காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக எழும்புகிற, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற சண்டைகள், கலவரங்கள், இரத்தம் சிந்துதல்கள், மந்திரவாதியின் தாக்குதல்கள், இவைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி அமைதல் படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பிசாசு நாம் அழிந்து போகும்படியாக, நாம் தோற்று போகும்படியாக, நம்மை நிலைக்குலைய செய்யும்படியாக அவன் மதிலை மோதி அடிக்கிற ஒரு பெரு வெள்ளத்தை போல நமக்கு விரோதமாக மனிதர்களை அவன் எழுப்பி கொண்டிருக்கிறான். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாய் கூறுகிறது. எரேமியா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. முதலாவது அவன் நமக்கு வெறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் நமக்கு விரோதமாக யாரை கை வைத்து எழுப்புகிறான் என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களையே அவன் தொட்டு வீணான சண்டைகள், வீணான பிரிவினைகள், வீணான சலசலப்புகள், கோபம், அமளி என்று சொல்லி அவன் எழுப்பி கொண்டிருக்கிறான். ஒரே வீட்டிலே இருந்தாலும் சமாதானமற்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை கர்த்தர் காண்கிறார். ஒருவேளை ஆண்டவர் அவர்கள் இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லி கூறுகிறார். அநேகர் நம்மை விழத்தள்ளும்படி இனிய வார்த்தைகளை பேசி வஞ்சனையாய் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படியாக ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக பலவிதமாக சத்துருக்கள் எழும்பினாலும் அவர்கள் விரோதமாக ஆரவாரம் பண்ணினாலும் கர்த்தர் அமைதல் படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்கள் யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவந்தரினுடைய கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தரித்திரனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதாம். அது என்ன நம்பிக்கை? ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கு அவர்களுடைய பலவந்தரினுடைய கைக்கு விலக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக குடும்பத்தாரை மாத்திரமல்ல, சத்ரு ஒரு மனுஷனை விழத்தள்ளும்படியாக யாரை எழுப்புகிறான் என்று சொன்னால், நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்திற்கு வருவீர்கள் என்றால் அங்கே சிம்சோனை குறித்து வாசிக்கலாம். சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான்? இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு ரட்சிக்கும்படியாக ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக ஒரு ஆவியானவருடைய நடத்துதல் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தால், அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்திலே இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனை பிடித்து என்ன செய்கிறார்கள்? கட்டி வைக்கிறார்கள். புது கயிறுகளினாலே கட்டி பெலிஸ்தர் கொண்டு போகிற நேரத்திலே பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் என்று சொல்லி 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி அங்கே அவனை அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமாக இன்றைக்கு பலத்த சத்ருவினுடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தந்திரமாக அவன் மனிதரை எழுப்பி மிஷினரிகளையும் ஊழியர்களையும் விரோதமாக பல காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இவர்களுடைய ஊழியத்தை இல்லாமற் போக வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் அவர்கள் கூட்டம் கூடி ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ நம்மை வெட்கப்பட விட மாட்டார். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களினுடைய பலவந்தரினுடைய ஆரவாரத்தை அவர் அப்படியே தனிய பண்ணி அமைதல் படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஏழைக்கு திடன், ஏழை எளியவனுக்கு பலன், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம் மாத்திரமல்ல, அவர் வெயிலுக்கு ஒதுங்குகிற ஒரு நிழலாய் இருக்கிறார். எனவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இப்போ சத்துருக்கள் வீட்டார் மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக தேசத்தின் ஜனங்கள் கூட எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இந்த மாதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எளியவர்கள் விடுகிற பெருமூச்சின் நிமித்தமாக ஏழைகள் பாழாக்கப்படுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் நமக்காக எழும்புகிற ஒரு மாதம். ஆண்டவர் எழும்பும் பொழுது என்ன நடக்குதா? அவங்க சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகிறார்கள் என்று சங்கீதம் 68:1 நாம் வாசிக்கிறோம். அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9:15 வாசித்தால் சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்தி கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எந்த விதத்தில் எழும்பினாலும் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நமக்கு ஒரு
தேவன் இருக்கிறார். அந்த தேவன் பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்நியரினுடைய மும்முரத்தை அவர் அடக்கி போட வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அமைதல் படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அமைதல் படுத்தும் பொழுது நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 30வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களாம். அது மாத்திரமல்ல, தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். 29வது வசனத்தை பாருங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது, அதனாலே அமைதல் உண்டாகிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லா கொந்தளிப்புகளை அமர்த்தி அதனுடைய அலைகளை கர்த்தர் அடக்கி, சீறுகிறவர்கள் மதிலை இடிக்கிற பெருவெள்ளத்தை போல வந்தாலும் எல்லா அந்நியருடைய மும்முரத்தை தனிய பண்ணி, பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணி, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே ஒரு அமைதலை உண்டாக்குவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாக எவர் எழும்பினாலும் தைரியமாக நில்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். நமக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நமக்காக எல்லா கட்டுகளும் கட்டவிழ்ந்து நெருப்புப்பட்ட அந்த நூல் எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அதை போல சாம்பலாக்கி கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தருவார். இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம். எல்லாருடைய பலவந்தரின் ஆரவாரங்களையும் கர்த்தர் தனிய பண்ணுவார். அதை நாம் கண்களாலே பார்த்து கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.